காணப்படுவது அவனுக்கு அவசியம். காணப்படுவது அவனுக்கு தான் அவசியம். கர்த்தருடைய ஊழியக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம் என்று நீதானே வசனம் எடுத்து பேசுகிறாய் தம்பி. சாது குரியன் ஐயா கஷ்டமாக இருந்தபோது பொதுக்கூட்டம் நடத்த வராமலும் சந்திப்பு ஹாலில் வராமலும் இருந்தபோது சம்பவித்தது இது. குரியன் ஐயாவை பார்த்து பேச என அவருக்கு கடிதம் எழுதினேன். நான் பார்க்க பேச கேட்டது போல எத்தனை பேர் கேட்டார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் எழுதின பிறகு குரியன் ஐயாவை பார்க்க கேட்டிருப்பதாக சொல்லி பார்க்க என ஹாலில் வந்தார்கள். ஆனால் குரியன் ஐயா ஹாலில் வருவதற்கு முன்பேயே அவரிடம் யாரும் பேசக்கூடாது என்று ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டுவிட்டு இந்த தாஸ் பாஸ்டர் ஒழித்து விட்டார். ஹாலில் வைத்து அதிமேதாவி விசுவாசியிடம் எனக்கு குரியன் ஐயாவிடம் பேசணும் என்று சொல்லுகிறேன். குரியன் ஐயாவிடம் பேசணும் என்று பல தடவைகள் சொல்லியும் அவள் பேசக்கூடாது, மேலிடத்திலிருந்து சொல்லிவிட்டிருப்பதால் பேச முடியாது என்று கூறிவிட்டாள். இதனால் பேச முடியாத காரியம் ஒன்று. நான் பார்த்து பேசணும் என்று எழுதின கடிதத்தை குரியன் ஐயா வாசித்திருந்தால் பார்க்க என வந்தவர் கண்டிப்பாக என்னிடம் பேசியிருப்பார். தம்பி, அவர் ஏன் என்னிடம் பேசவில்லை? இந்த கடிதம் எங்க தம்பி போச்சு? பூமி விழுங்கினதா? காரணம் என்ன? தாஸ் பாஸ்டர் இந்த கடிதத்தை குரியன் ஐயாவிடம் கொடுக்கவில்லை. இது பற்றி நீ தாஸ் பாஸ்டரிடம் விசாரிக்காவிட்டால் கண்டிப்பாக தாண்டனை உனக்கு உண்டு. அடுத்தபடியாக இந்த யூதாஸ் பாஸ்டர் செய்த நரி வேலையை கேள். குரியன் ஐயாவிடம் பேசக்கூடாது என தடுத்த அதிமேதாவி விசுவாசி யூதாஸ் பாஸ்டரிடம் இதை கண்டிப்பாக சொல்லி இருப்பாள். காரணம், அவளிடம் சண்டை பிடித்தது மாதிரி பேசினேன். இதை அறிந்த தாஸ் பாஸ்டர் மறுநாள் வியாழன் ஒரு சந்திப்பு வைத்து குரியன் ஐயா அநேகரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அப்படியானால் மறுநாள் குரியன் ஐயா எல்லாரையும் பார்த்து பேசினாரே, முந்தின நாள் தாஸ் பாஸ்டர் யாரையும் பேச விடாதது ஏன் தம்பி? இந்த யூதாஸ் பாஸ்டரை இன்னும் நீ நம்புகிறாய். சரி, நான் பேச விடாததால் சண்டை பிடித்தேனே. மறுநாள் சந்திப்பின் போது குரியன் ஐயா பேசினார்களே, தாஸ் பாஸ்டருக்கு என் போன் நம்பர் தெரியுமே. அப்படி என்றால் என்னை கூப்பிட்டு குரியன் ஐயாவை வந்து பார்த்து பேச வேண்டும் என்றால் வந்து பேசிவிட்டு போ என்று சொல்லியிருக்கலாமே. அப்படி செய்யவே இல்லை. அப்படியானால் இந்த யூதாஸ் நரியின் நோக்கம் என்ன? எப்ப கிழவன் சாவான், கட்டில் காலியாகும், ஏறி உட்காரலாம் என்ற எண்ணமே தவிர வேறு ஒன்றுமில்லை. இன்னும் இந்த யூதாஸை நீ நம்பினால் நீ தண்டனைக்கு தப்புவது கடினம். இந்த யூதாஸ் சபையை நடத்தும் ஸ்தானத்தை பிடிக்க செய்த வேலைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. ராபின் தம்பி, இந்த யூதாஸ் பாஸ்டர் செய்த துரோகங்கள் எல்லாம் சின்ன விஷயங்கள் போல தோன்றும். கர்த்தருடைய பார்வையில் இவையெல்லாம் பெரிய விஷயங்கள் என்பதை ஒரு காலம் மறவாதே. குரியன் ஐயா என் ஆத்மீக தகப்பன் அல்லவா? நான் பரலோகராஜ்யம் போக தேவையான பலமான ஆரோக்கியமான உபதேசமாகிய ஆகாரத்தை தந்தவர் அல்லவா? தேவனுக்கு பின் அவரிடம் பேசாமல் நான் யாரிடம் பேசினால் என் இருதயம் நிறையும்? சொல்லு தம்பி. இப்படி ஆத்மீக தகப்பனிடம் பேச விரும்பினதை தடுத்த யூதாசுக்கு நாற்காலி கர்த்தர் கொடுத்தாரா? தூக்கி வீசி எறிந்து விட்டார், அப்பாலே போ சாத்தானே என்று. ஸ்தானம் கிடைக்காமல் போன பிறகுதான் ஐயா என்னை பற்றியும் சொன்னதுண்டு என்ற விஷம் வெளியே கக்குனது ஆகும். இந்த நயவஞ்சகன் நரி பத்தி தான் உக்ரானக்காரனின் உண்மை இல்லையா தம்பி? சபை உருப்பட்டது மாதிரிதான். இது பற்றி சொல்ல வேண்டியது இன்னும் உண்டு, பிறகு சொல்லுவேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.